இணைந்து பணியாற்றலாம். அண்ணனுக்காகவும் மாவட்ட தலைமைக்காகவும் மாநில ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்திட எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்கள் தங்கள் மத்தியில் சொல்லுங்கள். மின்சார விசிறி, மடிக்கணினி, கறவை மாடு, ஆடு, இதெல்லாம் அம்மா சொன்ன வாக்குறுதிகள். முதியோர் ஓய்வூதியம், நான் தான் வருவாய்த்துறை அமைச்சர், 7 வருஷம் இருந்தேன். 500 ரூபா இருந்த முதியோர் ஓய்வூதியத்தை 1000 ரூபா அம்மா ஆக்குவேன்னு சொன்னாங்க. அவங்க இருக்கிற போது 1200 கோடி, அம்மா வந்தப்ப 4200 கோடி, 3000 கோடி ரூபாய் அதிகம் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா வந்து. இப்படி சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினாங்க, கொண்டு வந்தோம். இப்ப படித்த இளைஞர்களுக்கு தெரியும், அங்க குறைந்த கட்டணத்துல கல்வி கிடைக்குது. படி எங்கனுக்குள்ள உழுவுது, எங்கனுக்குள்ள பசு உழுவுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தம்பி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப 20 பிள்ளைங்க அப்படியே படியில இருந்து கீழே விழுந்து ஒரு 15 பேரை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண. என்னடா விடியல் பயணம்னு சொல்றீங்க, இப்படி அரைகுறையா போகுது அப்படின்னு சொல்றோம். அதுல உதயநிதி வேற பெருமையா பேசிக்கிறார். பச்சை பஸ்ல எடப்பாடியார் வர்றாரு, மஞ்சள் பஸ்ல இன்னொருத்தர் வர்றாரு, பிங்க் கலர் பஸ்ல ஸ்டாலின் பஸ். அவங்க 2 பேரும் சொந்த பஸ்ல வர்றாங்க. நீ அரசாங்க பஸ் உங்க அப்பையும் பஸ்ன்ற. நாளைக்கால நீங்க வீட்டுக்கு போய் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து விட்டால் அது தமிழ்நாட்டினுடைய மக்கள் சொத்து, அரசு சொத்து தான் அந்த பிங்க் கலர் பஸ். அவர் அதை சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப இதெல்லாம் இருக்குது, என்ன நிலவரம் இருக்குது, கலவரமா இருக்கு, குறைச்சலே இல்ல. புரட்சி தலைவி அம்மா போற்றிய மகராசனே, புதுமை படைக்க வந்த எங்கள் குல ஈசனே. புரட்சி தலைவி அம்மா போற்றிய மகராசனே, புதுமை படைக்க வந்த எங்கள் குல ஈசனே. காக்கும் கடவுள்தான் நீதானையா, கட்சி தலைமைக்கு நீ ஆசானையா. ஏழை சிரிப்பில் நீ மகிழ்ந்தாயா, ஏனி படியாக இருந்தாயா.